என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பணக்காரங்க பெருசா வேலைக்கே போறது கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் எப்படி வருதுன்னு. அதிலும் குறிப்பா அவங்க எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வருது அப்படின்ற ஒரு 6 இம்பார்ட்டன்ட் அசெட்டை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காம நிலையான ஒரு வருமானத்தை நீங்க மாதமோ அப்படி இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அதோடைய அந்த கால்குலேஷன் பாக்குறீங்கன்னும் போது ரொம்ப பெரிய ஒரு தொகையா இருக்கும். பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காம ரொம்ப ஈஸியா எப்படி நீங்க வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் மலை டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. பொதுவா நம்ம கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இல்லை ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஓகே, நம்ம கிட்ட ஒரு மாடல் வண்டி இருக்கு, பட் அது நல்லா இல்லை, வேற ஒரு அப்கிரேட் மாடலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு புது ஃபோன் வாங்குவோம், வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்போதுமே ஏதாவது ஒரு அசட்டா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், என்கிட்ட ஒரு 1 லட்சம் இருக்கு, 2 லட்சம் இருக்கு, அதை எப்படி நான் அசட்டா மாத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி யோசிக்கிறதுனாலதான் வேலைக்கே போகாம வீட்டுல இருந்தா கூட அந்த அசட் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல பண்றது மூலியமா நல்ல ஒரு வருமானம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், நம்ம வேலைக்கே போகலனா கூட அப்படின்ற மாதிரியான ஒரு 6 இம்பார்ட்டன்ட் அசட் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரெண்டல் எக்யூப்மெண்ட். பொதுவா எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம பொருள் தான், பொருள் நமக்கு சொந்தமானதான். ஆனா அது மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு ரெண்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். நான் ஒரு வண்டியை வீட்டுல சும்மா நிறுத்தி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு சும்மா தான் இருக்குமே. அதுவே அந்த வண்டியை நான் யாருக்காவது ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன், ஒரு மாசத்துக்கு ஒரு 7,000 கொடுத்துருங்கப்பா, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு காரே நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன்னு போது ஒரு நாளைக்கு காருக்கு நீங்க டீசல் போட்டுக்காங்க, வண்டி வாடகை ஒரு 2,000 3,000 எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஒரு 30 நாளைக்கு ஒரு 10 சவாரி போகுது அப்படின்னாலுமே நினைச்சு பாருங்க, ஒரு சவாரிக்கு நான் 3,000, அப்போ 10 சவாரி போகுது அப்படின்னும் போது எனக்கு 30,000 என்னோட கைக்கு ஈஸியா வந்துடும். நான் எந்த வேலைக்கும் போக தேவையில்லை, என்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஆனது ஒரு விஷயமானது எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னும் போது அது யார் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பொருட்களை நீங்க ரெண்ட்டுக்கு விடலாம். எதெல்லாம் ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாருக்குமே வீடு வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பைக் இருக்கு அப்படின்னும் போது அந்த பைக்கை நீங்க ரெண்ட்டுக்கு விடலாம். கார் இருக்கு அப்படின்னும் போது காரை நீங்க ரெண்ட்டுக்கு விடலாம். எதுவுமே இல்லைங்க, என்கிட்ட ஒரு காலி இடம் தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கிடுவாங்க. ஆனா அந்த கார் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே கம்மி தான் இல்லையா? சோ இந்த காரை பார்க் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது நீங்க ஒரு 3,000 கொடுங்க தம்பி அப்படின்ட்டு உங்களோட இடத்துல நீங்க அவங்களுடைய காரை பார்க் பண்றதுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கூட இதன் மூலியமா ஒரு வருமானத்தை உங்களால ஈட்ட முடியும். சோ இதுல ரிஸ்க் அப்படின்றது பெருசா எதுவுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு இன்கம் அப்படின்றது நிலையா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பெருசா கிடையாது. வீடுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இருக்காங்கன்னும் போது அதுக்கப்புறமா லாஸ்டா நீங்க காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி புதுசா இன்னொரு டெனண்ட்டுக்கு தான் நீங்க கொடுப்பீங்க. அதே மாதிரி வண்டியில ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலுமே யாரு ரெண்டுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்க தான் மறுபடியும் அதை சரி செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர உங்களுடைய கையில இருந்து ஒரு பணமானது வெளில போகுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுல ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அசட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பெரிய அளவுல ஒரு நாலேஜ் கிடையாது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, ஆனா அது பண்ண வைக்கிறதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்கிட்ட எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனா என்னால கேஷ் கவுண்டர்ல உட்கார முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது, அந்த சேல்ஸை கண்காணிச்சுக்கிட்டே எல்லாம் என்னால இருக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. பட் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கேபிட்டல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி நீங்க சம்பாதிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன், ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு யூடியூப் சேனல்ல என்ன கண்டென்ட் போடணும்னு தெரியாது, அதை எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாது, அதை எப்படி போஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு நாலேஜ் மட்டும் இருக்கு, ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கு. அது எப்படி நடத்தணும்ன்ற நாலேஜ் உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம், ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆங்கரை நீங்க ஹையர் பண்ணலாம், அடுத்து ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணலாம். இதெல்லாம் கண்டென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு போஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரெவென்யூ ஏர்ன் பண்றதுக்கு ஒரு எஸ்இஓவை நீங்க ஹையர் பண்ணலாம். ஸோ
நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சேனலை ஆரம்பிச்சிருவீங்க, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்காக உங்க சேனலுக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரு 15,000 15,000 15,000 3 பேருக்கு சம்பளத்தை கொடுத்துருவீங்க. மீதி இருக்கக்கூடிய தொகையை நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை, இதெல்லாம் கரெக்டா போதா அப்படின்னு ஒரு மேல் பார்வை மட்டும் கரெக்டா பார்த்துக்கிட்டாலே போதும். இதன் மூலியமா ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட்டை உங்களால எடுக்க முடியும். இதுல 3ஆவதா இருக்கக்கூடிய ஒரு அசெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் நாலேஜ். டிஜிட்டல் நாலேஜா, இது என்னது, இது புரியல அப்படின்னா, இப்போ முன்னாடி சொன்ன ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு நாலேஜ் கிடையாது, இன்வெஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. இதுல உங்களுக்கே அந்த நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி உங்களுடைய வருமானத்தை ஈட்ட முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு, இல்ல இந்த டயட் ரிலேட்டடான நல்ல ஒரு நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னும் போது, இதை நீங்க ஒரு வீடியோவா பண்ணி அதை வந்து கரெக்டா சேல் பண்ண முடியும். எப்படி சேல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் ரிலேட்டடான விஷயங்கள நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னும் போது, ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து அது ஃபுல்லா ஒரு எப்படி ஃபுல்லா மேக்கப் போடணும், எப்படி ஃபவுண்டேஷனை வந்து செலக்ட் பண்ணணும், அண்ட் மோர் ஓவர் எப்படிலாம் வந்து காஸ்டியூம்ஸோட மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவா பண்ணி அதை நீங்க செல் பண்ண முடியும். எப்படி விற்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது இது பத்தின நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது, என்னோட வீடியோ வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்னோட வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், இல்ல அதை பார்த்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னும் போது மினிமமா ஒரு தொகையை நீங்க பே பண்ணி இந்த ஒரு கோர்ஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நாலேஜை நீங்க விற்க முடியும். இது வந்து கோர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இப்பெல்லாம் இந்த எழுதக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அந்த எழுத்து திறமையை நிறைய இந்த புக்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம், vlog நீங்க வந்து எழுதலாம். இதை படிக்கிறதுக்கு அவங்க ஒரு மினிமமா மாசத்துக்கு ஒரு இவ்வளவு தொகையோ இல்ல வந்து வாரத்துக்கு இவ்வளவு தொகை அப்படின்ற மாதிரி கட்டி உங்களுடைய நாவலையோ இல்ல உங்களுடைய vlogயோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு வருமானம் வந்தா மாதிரியும் இருக்கும், உங்களுடைய நாலேஜை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும். இதுல அடுத்து பார்க்கக்கூடியது ரியல் எஸ்டேட் அண்ட் ரீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு வரக்கூடிய வருமானமானது உங்களுக்கு இந்த மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு வருமானமா இருக்காது. அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு லாங் டேர்ம்ல நீங்க ஒரு இன்கம் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2026ல நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அதோடைய வேல்யூ வந்து ஒரு 15 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இதே லேண்டை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமோ விற்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதே ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஆனது உங்களுக்கு என்னவா இருக்கும், 3 மடங்கு இல்ல 4 மடங்கு கூட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்ல நீங்க வாங்குறீங்கன்னும் போது அதை நீங்க லாங் டேர்ம்ல வந்து விற்கிறீங்க அப்படின்னும் போது அதுல இருந்து ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். இது வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இருந்து வருது. ரீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட வந்து பெரிய அளவுல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது இல்லை அப்படின்னும் போது ஒரு சில கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கும். அந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க கட்டி அதுல ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியும். அந்த பில்டிங்ல நீங்க ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் ரீட்ஸ். இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு தொகையானது உங்களுக்கு தேவைப்படாது. மினிமமான ஒரு தொகை இருக்கு அப்படின்னும் போது அந்த பில்டிங்ல உங்களுடைய ஓனர்ஷிப்பை நீங்க வந்து தக்க வச்சுக்க முடியும். இதுல இருந்து உங்களுக்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல அதை வந்து இது பண்றீங்கன்னும் போது அங்கேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுல அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்ல இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது, அது கோல்டு வாங்கும். கொஞ்சோண்டு ஒரு காசு இருக்கு அப்படின்னாலுமே கோல்டோ சில்வரோ வாங்கி வைப்போம். எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு இல்லைன்னா கூட நம்ம பசங்களுக்கு யூஸ் ஆகும்ல, நான் போனதுக்கு அப்புறமா நீங்க தானே அந்த தங்கத்தை போட்டுக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மெம்பர்ஸ் எல்லார் ஃபேமிலியுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தங்கம் அப்படின்றது ஒரு விலை குறையக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே லாங் டேர்ம்ல நீங்க வந்து விற்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆனது உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க டிஜிட்டலா வாங்குறீங்க இல்ல இந்த கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதன் மூலியமா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது கூட உங்களால நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். அதுலயும் குறிப்பா நீங்க லாங் டேர்ம்ல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுடைய அந்த ப்ராஃபிட் ஆனது, உங்களுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் ஆனது உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றேன்,
எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நானே இல்லைனா கூட என்னுடைய பசங்களுக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா இந்த மாதிரியான கோல்டு அண்ட் சில்வர் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் ஏன் இந்த கோல்டு நான் இவ்வளோ அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, கொரோனா டைம்ல கண்டிப்பா எல்லாருமே முடங்கி வீட்டுல உட்காந்துருக்கோம். மார்க்கெட் வந்து எக்கச்சக்கமா அப்படியே கிராஷ் ஆகுது, கீழே டவுன்ஃபால் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. ஆனா அந்த இடத்துல கூட கோல்டோடைய வளர்ச்சி அப்படின்றது ஓகேப்பா ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாரெல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களால நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை எடுக்க முடிஞ்சது. ஸோ கோல்டு அப்படின்றது லாங் டேர்மா இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்மா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அண்ட் கூடுதலா இதுல ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப கம்மி. இதுல இருக்கக்கூடிய அடுத்த அசட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி. எஸ், கண்டிப்பா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய போது அந்த ஒரு தொகையானது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமமா இருக்கும். 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமாவோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமாவோ உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னும் போது நீங்க 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது அன்னைக்கு 2000 ரூபாவா வந்து வளர்ந்து நிற்கும். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ்மே உங்களுக்கு பெரிய அளவுல இருக்கும். ஸோ இதுல ரிஸ்க் அப்படின்றதுமே இருக்குதான், அதனாலதான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி பார்த்து எது கரெக்டா இருக்கும் அப்படின்றதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களால நல்ல ஒரு வருமானத்தை எடுக்க முடியும். அண்ட் அதுலயும் குறிப்பா இந்த எஸ்ஐபி மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, ஒரு மினிமமா ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நினைச்சு பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்கன்னும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் ஆனது உங்களுக்கு அதிகப்படியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான விஷயங்களை நம்ம எதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ராங்க அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்ல தான் பணக்காரங்க ரொம்ப அசால்ட்டா கொஞ்சோண்டு ஒரு தொகையை போட்டு எக்கச்சக்கமா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து பணக்காரங்களாவே இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஐயோ இது ரிஸ்க்குப்பா, இது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கனால தான் நமக்கு ஒரு வர வேண்டிய ஒரு விஷயத்தையுமே நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நீங்க வீட்லயே இருக்கீங்க, ஸோ லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும், அண்ட் மோர் ஓவர் அதுல இருந்து நீங்க எப்படி ஒரு வருமானம் ஈட்டலாம் அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்திருந்தோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Brand partnership மற்றும் advertising enquiries-க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.